தாவேகா தலைவர் விஜய் ஈரோட்டில் தன்னுடைய மக்கள் சந்திப்பை முடித்த பிறகு அடுத்த கட்டமாக சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. சேலத்தில் வரும் 30ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுவும் சேலத்தில் ஒரே நாளில் 3 இடங்களில் பிரச்சாரம் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விமானம் மூலம் வருகை தந்து ஓமலூர், இரும்பாலை, சீலநாயக்கன்பட்டியில் விஜய் மக்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சேலத்தில் விஜய் மக்களை சந்திக்கும் இடத்தை ஆய்வு செய்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் ஈரோட்டை தொடர்ந்து சேலத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்போம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்ச்செல்வன். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்வதற்காக கட்சியின் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். அதன்படி நாளை தினம் ஈரோட்டில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்கிறார். இதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி ஈரோடு மாவட்டத்தை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் வருகின்ற 30ஆம் தேதி தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான ஏற்பாடுகளை சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் வருகின்ற 30ஆம் தேதி ஒரே நாளில் 3 இடங்களில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக 3 இடங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி ஓமலூர் காமலாபுரம் விமான நிலையத்திற்கு வருகை தரும் விஜய் ஓமலூர் பகுதியில் முதலாவதாக தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து இரும்பாலை பகுதியிலும் இறுதியாக சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியிலும் பரப்புரை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ளும் போது மக்கள் கூட்டம் அதிக அளவில் வர வாய்ப்புள்ளதன் காரணமாக 3 இடங்களில் பிரித்து பரப்புரை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார பரப்புரை நடத்துவதற்காக முடிவு செய்யப்பட்டுள்ள சேலம் சீலநாயக்கன்பட்டி மைதானம் உட்பட 3 இடங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நேரடியாக வருகை தந்து ஆய்வு செய்து பார்த்தார். அதைத் தொடர்ந்து பிரச்சார பரப்புரை கலந்து கொள்ள வரும் அனைவருக்கும், குறிப்பாக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் வாகனம் நிறுத்துவதற்கு 4 இடங்களில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்வதற்கு வருபவர்கள் வாகனங்கள் நிறுத்தும் இடம், அதே போன்று பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் சேலம் மாவட்ட நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை மேற்கொண்டு அதற்கான திட்டமிடல்கள் குறித்தும் ஆலோசனை வழங்கியதாகவும், குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் தேர்தல் பிரச்சார பரப்புரையை முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சேலம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆனந்த் அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டம் தற்பொழுது தேர்தல் பிரச்சார பரப்புரை பணிகளை மேற்கொள்வதற்காக நிர்வாகிகள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பணிகளை தோல்வி ஏற்படுத்துவதற்காக சிலர் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், அந்த அவதூறு கருத்துக்களை முறியடித்து தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக தேர்தல் பிரச்சார பரப்புரையை நடத்தி காட்டுவோம் என்றும் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க. இதற்காக சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இது தொடர்பாக தேதி குறித்து முடிவுகள் குறித்து புகார் மனு அளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.